சாந்தி. இன்றைய முரளி அவ்யக்த முரளி. அதாவது 26/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/12/2003 மதுபன். இந்த அவ்யக்த முரளியை முழுமையாக படிக்க வேண்டும். ரொம்ப அற்புதமாக விசித்திரமாக இருக்கும். இறைவன் கொடுக்கின்ற மகா வாக்கியங்கள் விசித்திரமானவையாக இருக்கும். பார்ப்பதற்கு அதை படிப்பதற்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த அவ்யக்த முரளியில் கேள்வி பதில் தாரணை கிடையாது. தலைப்பு வரதானம் ஸ்லோகம். இதன் தலைப்பை படிக்கின்றேன். பிரத்யட்சம் செய்வதற்கு சாதாரண தன்மையை அலௌகிக தன்மையாக மாற்றி காட்சி தரும் மூர்த்தியாக ஆகுங்கள். உங்களை காட்சி பாருங்கள், எப்படி சொல்ல பாருங்கள். இறைவன் மனிதர்களை நீங்கள் காட்சி தரும் மூர்த்தியாக மாறுங்கள். மூர்த்தி என்றால் இறைவன். ஒவ்வொரு கோயில்களிலும் இருக்கின்ற நம்ம மூர்த்தி என்று சொல்லுவோம். மூர்த்தி என்றால் அங்கே இருக்கின்ற ஆத்மாக்கள். அதுவும் கோயில்கள், எல்லா கோயில்களிலும் இருக்கின்ற அவர்கள் ஆத்மாக்கள். அதாவது பூஜைக்கு உயர்ந்த ஆத்மாக்கள் தான் நாம் கோயிலில் வழிபடுகின்றோம். அதை எப்படி சொல்கின்றார் பாருங்க, ரொம்ப அருமையாக சொல்கின்றார் பாருங்க. பிரத்யட்சம் செய்வதற்கு, அதாவது வெளிப்படுத்துவதற்கு, பிரத்யட்சம் என்றால் வெளிப்படுத்துவதற்கு சாதாரண தன்மையை அலௌகிக தன்மையாக மாற்றி, சாதாரண தன்மையை லௌகீகம் என்றால் நாம் இப்போது இருக்கின்ற வாழ்க்கை லௌகீக வாழ்க்கை. அலௌகீகம் என்றால் இறைவனோடு தொடர்பு உடைய வாழ்க்கை. அலௌகீக தன்மையாக மாற்றி காட்சி தரும் மூர்த்தியாக ஆகுங்கள். ரொம்ப சிறப்பாக சொல்கின்றார். இன்று அதாவது தலைப்பை சொல்லிவிட்டேன். இந்த முதல் பேராவில் இறைவன் மகா வாக்கியம் எவ்வளோ அழகாக சொல்கின்றார். புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சோதனைகள் அதிகமாக வரும், ஆனால் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் 3 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதாவது பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்மபாவம் சேர்ந்த தோற்றம்தான் பாப்தாதா என்று சொல்லுகின்றோம். தன்னுடைய நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகள் என்றால் நீங்கள் அந்த கோயிலில் பூஜை செய்கின்ற பிராமணர்களை நினைக்கக்கூடாது. ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் பிராமண குழந்தைகள். இந்த பிராமண குழந்தைகள் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் 3 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பாக்கியத்தின் 3 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். எத்தனை சிரேஷ்டமான பாக்கியம், எத்தனை சிரேஷ்டமான என்றால் உயர்ந்த பாக்கியம். மேலும் எவ்வளவு சுலபமாக கிடைத்துள்ளது. அது கிடைத்துள்ளது சுலபமாக கிடைத்துள்ளது. ஒன்று அலௌகிக சிரேஷ்ட பிறவியின் பாக்கியம். ஒன்று அலௌகிக சிரேஷ்ட பிறவியின் பாக்கியம். 2வது சிரேஷ்ட சம்பந்தங்களின் பாக்கியம். 3வது அனைத்து பிராப்திகளின் பாக்கியம். 3 பாக்கியத்தின் சொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து பாப்தாதாவும் புன்முறுவல் போர்த்து கொண்டே இருக்கின்றார். பிறவியின் பாக்கியத்தை பாருங்கள். சுயம் பாக்கியதாதா தந்தை மூலம் உங்கள் அனைவருக்கும் பிறவி கொடுத்தவரே பாக்கியதாதா எனில், பிறவி எவ்வளவு அலௌகீகமானது மற்றும் சிரேஷ்டமானது. இந்த பிறவி எவ்வளவு உயர்வானது. இந்த பிறவியை கொடுத்தவர் பாப்தாதா. அவர் நம்மை பார்த்து கொண்டு புன்முறுவல் போர்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பாக்கியத்தின் பிறவிக்கான நசா, அதாவது உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பாக்கியத்தின் பிறவிக்கான நசா, அதாவது ஆன்மீக போதை. நசா என்றால் ஆன்மீக போதை மற்றும் குசி இருக்கின்றதல்லவா என்று கேள்வி நம்மகிட்ட கேட்கின்றார். கூடவே சம்பந்தங்களின் விசேஷத்தன்மையை பாருங்கள். முழு கல்பத்தில் என்றால் முழு 5000 வருடங்களில் இப்படிப்பட்ட சம்பந்தம் மற்ற எந்த ஆத்மாவுக்கே கிடைக்காது.
முழு கல்பம் என்றால் 5000 வருடங்களில் இந்த மாதிரிப்பட்ட சம்பந்தம் எந்த ஆத்மாவுக்கும் கிடைக்காது. விசேஷ ஆத்மாக, அதாவது நீங்கள்லாம் விசேஷமான ஆத்மாக்கள். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள்லாம் விசேஷமான ஆத்மாக்கள். விசேஷ ஆத்மாக்களான உங்களுக்கே ஒருவர் மூலம் 3 சம்பந்தங்களின் பிராப்தி உள்ளது. ஒருவர் மூலம், அந்த இறைவன் மூலம் 3 சம்பந்தங்களின் பிராப்தி உள்ளது. ஒருவரே தந்தை, ஒருவரே தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், மேலும் சத்குருவாகவும் இருக்கின்றார். ஒருவரே இறைவனே என்ன சொல்கிறார் பாருங்க, ஒருவரே தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். அப்படி ஒருவர் மூலமாகவே 3 சம்பந்தங்களின் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்குமே இல்லை. அனுபவம் இருக்கிறது அல்லவா? நம்மள்கிட்ட கேள்வியை கேட்கின்ற இந்த இறைவன் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு தெரியும், அனுபவம் இருக்கின்றது அல்லவா என்று கேள்வியை கேட்கிறார்கள். தந்தையின் சம்பந்தத்தில் ஆஸ்தியும் கொடுக்க வேண்டியிருக்கின்றார். தந்தையின் சம்பந்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆஸ்தி, அதாவது சொத்தும் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. பாலனையும் செய்து கொண்டிருக்கின்றார். பாலனை என்றால் பாதுகாப்பு, வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைய காலகட்டத்தில் பாதுகாக்க முடியாது. அந்த பாதுகாப்பை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. பாலனையும் செய்து கொண்டிருக்கின்றார். பாலனையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் பாதுகாத்தும் கொண்டிருக்கின்றார். ஆஸ்தியும் பாருங்கள் எத்தனை உயர்ந்த மற்றும் அழிவற்றதாக இருக்கின்றது. ஆஸ்தி, சொத்து எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? உயர்ந்த அழிவற்றதாக இருக்கின்றது. உலகினர் சொல்கின்றனர் நம்மை காப்பவர் கடவுள் என்று. உலகத்தில் அத்தனை பேரும் சொல்கின்றார்கள் நம்மை காப்பவர் கடவுள் என்று. ஆனால் நீங்களோ நம்பிக்கை மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள். நீங்களோ இந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கின்ற காரணத்தால் நானும் அந்த போதையோடு, இறைவனுடைய, அதாவது போதை என்றால் ஆன்மீக போதையோடு கூறுகின்றேன். அதாவது நம்பிக்கை, நீங்களோ நம்பிக்கை மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள். சுயம் பகவானே நம்மை பாலனை செய்து கொண்டிருக்கிறார். சுயம் பகவானே நம்மளை பாலனை என்றால் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பாலனை, பரமாத்ம வளர்ப்பு, அப்படிப்பட்ட பாலனை, அப்படிப்பட்ட பாதுகாப்பு, பரமாத்ம வளர்ப்பு, பரமாத்மா அன்பு, பரமாத்மா ஆசி யாருக்கேனும் பிராப்தி ஆகியுள்ளதா? ஆகவே ஒருவரே ஆகவே ஒருவரே தந்தையாக, காப்பவராக, மேலும் ஆசிரியராக இருக்கின்ற 3 பாருங்க. எப்படிலாம் அந்த பாபா இறைவன் மகா வாக்கியத்தை இந்த முரளியில் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இது அவ்யக்த வாணினாலே அது விசேஷமாக இருக்கும்னு சொன்னேன், விசித்திரமாக இருக்கும்னு சொன்னேன் பாருங்கள். இந்த வார்த்தையை பாருங்கள், இது நான் சொல்லப்பட்ட வார்த்தையிலே இந்த முரளியில் படிக்கின்றேன். இந்த முரளியை பார்த்து அதில் இறைவன் சொல்லப்பட்டது. ஆகவே ஒருவரே தந்தையாக, அப்பாவாக, காப்பவராக, நம்மை பாதுகாப்பவராக, மேலும் ஆசிரியராகவும், நமக்கு அறிவுரைகளை கொடுக்கின்ற ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்று அருமையாக சொல்கின்றார். இந்த முழு வாளியும் படியுங்கள். நான் முக்கியமான பாயிண்ட்கள் ஒன்று சொல்லுகின்றேன். இந்த முரளியின் உள்பகுதியிலிருந்து ஒரு பாயிண்டை சொல்லுகின்றேன். அதாவது விசேஷமாக 3 இருக்கின்றீர்கள் அல்லவா? 3 கூற முடியுமா என்று கேட்கின்றார். அதாவது யார் 3 பாண்டவர்கள் யார்? நிர்வேயர் பாய், ரமேஷ் பாய், பிரிட்ஜ் மோகன் பாய். அதாவது நிர்வேயர் சகோதரர், ரமேஷ் சகோதரர், பிரிட்ஜ் மோகன் சகோதரர். இந்த 3 பேரும் நீங்கள் கூறுங்கள். விசேஷமாக 3 இருக்கின்றீர்கள் அல்லவா? 3 கூறுங்கள். முடியுமா? நல்லது. இப்போது இதற்காக கமாண்டர் ஆக வேண்டும். மேலும் விஷயங்களில் கமாண்டர் ஆகக்கூடாது. மாற்றம் செய்வதில் கமாண்டர் ஆகணும். விஷயங்களில் கமாண்டர் ஆகக்கூடாது, மாற்றம் செய்வதில் கமாண்டர் ஆக வேண்டும் என்று கூறுகின்றார். அருமையான பாயிண்ட் உள்வாணியில் இருக்கின்றது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அடுத்ததும் உள்வாணியிலிருந்து எடுத்து சொல்கின்றேன். லிங்க் சேவைகளை பற்றி பாப்தாதாவின் பிரேரணைகள். லிங்கின் சேவையில் நல்ல ரிசல்ட் தென்படுகிறது. லிங்கின் சேவையில் நல்ல ரிசல்ட் தென்படுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு வர்க்கமும் உழைப்பு செய்கின்றார்கள், தொடர்பை அதிகரித்து கொண்டே செல்கின்றார்கள். ஆனால் பாப்தாதா விரும்புகின்றார், எப்படி மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் தியானத்தின் மூலம் இருதயத்திற்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எவ்வளவு இன்னைக்கு உள்ள வானிலை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வானிலை, இன்றைக்கி 56வது பக்கத்தில்
இருக்கின்றது. இது முடிஞ்சால் வாங்கி படியுங்க. பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதாவது எப்படி மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் தியானத்தின் மூலம் இருதயத்திற்கான நடைமுறையை செய்து காட்டினார்கள். தியானத்தின் மூலம் இருதய கஷ்டத்தை சரி செய்ய முடியும் என்று செய்து காட்டினார்கள். மற்றும் உதாரணம் கொடுத்தார்கள் அல்லவா. உதாரணம் நீங்கள் அனைவரும் கேட்டீர்கள் அல்லவா. இப்படியாக உலகத்தார்கள் நடைமுறை உதாரணத்தை விரும்புகின்றார்கள். இந்த விதத்தில் எந்தெந்த லிங்க் வந்துள்ளீர்களோ, எந்தெந்த விங் வந்துள்ளீர்களோ நிகழ்ச்சிகளை செய்துதான் ஆக வேண்டும். செய்கின்றீர்கள். ஆனால் இப்படி ஏதாவது திட்டத்தை உருவாக்குங்கள். இதன் மூலம் நடைமுறை ரிசல்ட் அனைவருக்கும் வரும். அனைத்து வர்க்கத்தினரும் பாப்தாதா கூறிக்கொண்டுள்ளார். இது அரசாங்கம் வரை சென்று கொண்டிருக்கிறது தானே. மேலும் ஆங்காங்கே உங்கள் சப்தம் பரவியுள்ளது. எனவே தியானத்தின் வாயிலாக முடியும். எனவே தியானத்தின் வாயிலாக எதுவும் முடியும். இப்பொழுது இதை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். வரதானத்தை பார்ப்போம். வரதானம் அமைதியின் சக்தியின் மூலம் உலகத்தில் பிரத்யட்சத்தின் முரசு கொட்டக்கூடிய சாந்தி சுரூபமானவர்களாக ஆகுக என்று சொல்கின்றார். இதனுடைய விளக்கம் அறிவியல் மீதும் அமைதிக்கே வெற்றி. அறிவியல் மீதும் அமைதிக்கே வெற்றி. அமைதி அமைதி சைலண்ட் அவ்வளவு பவர் இருக்கின்றது. எவ்வளவு எந்த கரண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சக்தி இருக்கின்றது. அதுதான் அமைதி. இந்த அறிவியல் மீது அமைதிக்கே வெற்றி. வார்த்தைகள் அல்ல என்ற புகழ் உள்ளது. எவ்வளவு சமயம் அல்லது சம்பூர்ண தன்மை சமீபமாக வருகின்றதோ அவ்வளவு தானாக சப்தத்தில் அதிகமாக வருவதிலிருந்து வைராக்கியம் ஏற்படும். இப்பொழுது விரும்பினாலும் பழக்கம் சப்தத்தில் கொண்டு வந்து விடுகிறது. அதே போன்று விரும்பியதும் சப்தத்திற்கு அப்பால் சென்று விடுவார்கள். நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு சப்தத்தில் வருவார்கள். எப்பொழுது இந்த மாற்றம் தென்படுமோ புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வெற்றி முரசு கொட்டும். இதற்காக எவ்வளவு சமயம் கிடைக்கின்றதோ சாந்த சுரூபத்தில் இருப்பதற்கான பயிற்சியாளர் ஆகுங்கள். ஸ்லோகன் ஜீரோ பாபாவின் கூடவே இருப்பவர்களே ஹீரோ பாகத்தை நடிப்பவர்கள். அதாவது ஜீரோ பாபா என்ற புள்ளி ரூபத்தில் இருக்கும் இறைவனின் கூடவே இருப்பவர்களே ஹீரோவாயிருவாங்க. அவங்க ஹீரோ பாகத்தை நடிப்பவர்கள். தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தியை கொடுக்கும் சேவை செய்யுங்கள். தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தியை கொடுக்கும் சேவை செய்யுங்கப்பா. இறைவன் நமக்கு சக்தியை கொடுக்கின்றார். நிகழ்கால சமயத்தில் உலகத்தின் நன்மையை செய்யும் சகஜ சாதனம் தனது சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகப்பாடு மூலம் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒன்றுபட வேண்டும் மற்றும் மனம் குழப்பங்களிலிருந்து ஒருமுகப்பட வேண்டும் என்பதை முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் விசேஷமாக விருப்பமாக உள்ளது. எப்பொழுது ஒருமுகப்பட்டு மனதின் சக்திகளை தானம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது இந்த உலகத்தாரின் யாசகம் மற்றும் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியும். ரொம்ப முழுவானையும் படிக்கணும். முழுவானையும் படிச்சுன்னா நன்றாக இருக்கும். நாம் அதை அனுபவப்பட்டால்தான் எதையுமே அனுபவப்பட்டால்தான் புரியும். நீங்கள் அனுபவிக்காமல் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளவோ உலகம் முழுவதும் மக்கள் நம்பிக்கை நாம் இறைவனைத்தான் நம்ப வேண்டுமே தவிர மனிதர்களை அல்ல என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மீண்டும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சேர்ந்து 7 நாள் வகுப்பை படித்து அமிர்த வேளை யோகாவில் உட்கார்ந்து இறைவனோடு தொடர்பு கொண்டு முரளியை 7 மணிக்கு படியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.